சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகளை அகற்றப்படாமல் மலை போல் குவித்து வைத்திருக்கும் நிலையில் வடிகால்வாயிலிருந்து கழிவுநீர் நிரம்பி வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். சென்னை நகரின் மையப்பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கழிவு நீரால் சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காசநோய் பிரிவுக்கு அருகே கழிவு நீர் நிரம்பி வழிகிறது. 15 நாட்களுக்கு மேல் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் கொசுக்கள் உருவாகி நோய் தொற்றும் அபாயம் நிலவுகிறது. அதனைத் தொடர்ந்து குப்பை கிடங்குகளில் நிரம்பி வழியும் குப்பைகளை 15 நாட்களுக்கு மேல் ஆகியும் சுத்தம் செய்யாததால் அருகே இருக்கக்கூடிய காசநோய் பிரிவுக்கு செல்லக்கூடியவர்கள் நோயாளிகள் மூக்கை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது 2 வாரங்களுக்கு முன்பாகவே நிரம்பி வழியும் இந்த குப்பை தொட்டிகளையும் கழிவுநீர் வெளியேறுவதையும் தொடர்பாக இரு துறைகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதாவது பொதுப்பணித்துறைக்கும் மாநகராட்சிக்கும் இது தொடர்பான புகார் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். இருப்பினும் கூட அவர்கள் 15 நாட்கள் கடந்தும் சுற்றம் செய்யவில்லை என சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.